உலகிற்கு படியளக்கும் அம்மையும் அப்பனுமாக விளங்குகின்ற சிவனும் பார்வதியும் கைலையில் வீற்றிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஈசனார் பார்வதி, நான் சென்று உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கு அவர்களின் கர்ம வினையின் பயன்படி படியளந்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார். ஈசனார் தன் பணியை தவறாமல் செய்கின்றாரா என்று பார்வதிக்கு சந்தேகம் எழுந்தது. எனவே ஈசனாரை சோதிக்க வேண்டும் என்னை முடிவு செய்து ஒரு குமிழ் ஒன்றை எடுத்து அதில் ஒரு சிற்றெறும்பை பிடித்து போட்டார். அதனுள் காற்று கூட போக முடியாது. ஈசனார் எப்படி படியளப்பார் என்று எண்ணிக்கொண்டே காத்திருந்தார். ஈசனும் அனைவருக்கும் படியளந்து கைலாயம் திரும்பினார். உமையவள், ஈசனே, தாங்கள் இன்றைக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டீர்களா என்று கேட்டார். ஆமாம், அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப படியளந்து விட்டுதான் வருகிறேன் என்று சொன்னார் ஈசன். தங்களின் பணியில் ஒரு உயிரினம் கூட விடுபட்டு இருக்காதா என்று கேட்டாள் அம்மை. அது எப்படி ஆகும்? இந்த பணியில் தவறு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தானே நானே நேரில் சென்று படியளந்து விட்டு வருகிறேன் என்றார் இறைவன். பார்வதி தேவியோ, இல்லை, இன்று ஒரு சிற்றெறும்பு விடுபட்டு விட்டது என்று சொல்லி அந்த குமிழை திறந்தால் அங்கே அந்த சிற்றெறும்பும் வாயில் ஒரு அரிசியை கவ்விக் கொண்டிருந்தது. இதை கண்டதும் பார்வதி தேவிக்கு தன் தவறு என்ன என்று புரிந்தது. ஐயனிடம் மன்னிப்பு வேண்டினார். இருந்தும் சினம் தணியாத ஈசன் என்னை பிரிந்து பூலோகத்தில் மயான காடுகளில் சுற்றி திரிவாய் என்று சாபமிட்டார். தேவி, பாவத்திற்கு விமோசனம் எப்போது தருவீர்கள் என்று ஈசனை கேட்டார். நீ எம்மை நினைத்து மயானத்தில் என்று தவம் செய். உரிய காலத்தில் யாமே வந்து உன்னை மீட்போம் என்று அனுப்பி வைத்தார். மயான பூமியில் அம்மன் வன பேச்சியாக அமர்ந்தார்.